சத்யராஜ் சார், ஐ லவ் டு ஒர்க் வித் யூ சார். நீங்கள் நான் ரீசெண்டாக தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்களை பார்த்துருக்கேன் சார். தெற்கு திருமச்சானாக இருக்கட்டும், அமைதிப்படாக இருக்கட்டும். அப்புறம் நான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அதெல்லாம் பெரிய அநியாயம் சார், நான் சொல்லாதீங்க சார். நீங்கள் யுவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர். நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். உங்களோட டைமிங்காக இருக்கட்டும், நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், ஒரு சீனை நீங்கள் எலிவேட் பண்ணுறது இட்ஸ் எக்ஸ்ட்ராடனரிஸ். நான் டப்பிங் தேட்டர் போகும்போது நான் கேட்பேன், நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ், பழைய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நாங்கள் கேட்பேன், ஆனால் பழைய ஆக்டர்ஸில் யாருன்னு பிரமாதம் உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொல்லுவாங்க. சத்யராஜ் சார் ஒரு லிப்ஸிங்க்கு கிட்டத்தட்ட 10-20 டயலாக் போட்டு படப்படப்படன்னு ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்குறது சார் இட்ஸ் டிலைட் டு வாட்ச். உங்களை பார்க்குறது இட்ஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவுண்டமணி சாராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதா இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும், எந்த படம் வேணால் எடுக்கலாம் சார். இட்ஸ் மினிமம் கேரண்டில் சூப்பர் கேரண்டி உங்களை உட்காந்து பார்க்குறது சார். அண்ட் நான் நிஜமாக மனசார இது மேடைக்காக சொல்கிறது, ரொம்ப நாள் மனசார இருக்கிறேன். உங்களோட சரிக்கு சமமாக ஒரு படம் ஒன்று ஆசை சார். சப்போர்ட்டிங் ரோல்லாம் இல்லை சார், எனக்கு அப்படிலாம் இல்லை. அது எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும். நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை. எனக்கு உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுறேன். எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார். 2 பேரும் அது டபிள்யூ சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். யுவர் கிரேட் அண்ட் ஃபென்டாஸ்டிக். நன்றி. நீங்கள் எங்களோட இன்னும் இருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பேசின டைம் ஆகிடும். வாழ்த்துக்கள். நன்றி சார். சேதுபதி அவர்களே. விஜய் சார் விட்டாரா? அவர் ஒரு ரெக்வஸ்ட் வச்சார். நான் எப்பவுமே ரெக்வஸ்ட் வச்சாக்கா அதை உடனே கன்சிடர் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. கோகுல் சார், உங்ககிட்ட 2 ஹீரோ சப்ஜெக்ட் இருக்கா? உங்ககிட்ட 10 இருக்குது எனக்கு தெரியும். சத்யராஜ் சார் ரெடின்னா விஜய் சேதுபதி சாரையும் சத்யராஜ் சாரையும் 2 ஹீரோவை போட்டு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் கோகுல் சாரை டைரக்டராக வச்சு படம் பண்ணிடுவோம். ஓகேவா சார்? பட் சிங்கப்பூர் சலூன் ரிலீஸ் 25th. அதுக்கு முன்னாடியே கோகுல் சாருடைய அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில். அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.